நம்ம எல்லாருக்குமே சீன பெருஞ்சுவரை பத்தி தெரியும். உலக அதிசயங்கள்ல ஒண்ணு இல்லையா? ஆனா நாம கேள்விப்பட்டது எல்லாமே முழுமையான உண்மையா? அந்த கதைக்குள்ள நாம நினைக்கிறத விட நிறைய மர்மங்கள், ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த பிரம்மாண்டமான சுவருக்கு பின்னால இருக்கிற உண்மையான கதை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சுவரோட நீளம், அடேங்கப்பா, சுமார் 13,000 மைல்கள். இப்போ நீங்க கேட்கலாம், 13,000 மைல்கள்னா எவ்வளோ தூரம்னு. சிம்பிளா சொல்லணும்னா, சென்னையில இருந்து ஃப்ளைட் ஏறி நியூயார்க் போயிட்டு திரும்பவும் சென்னைக்கு வர்ற தூரத்தை விட இது அதிகம். யோசிச்சு பாருங்க, ஒரு சுவர் இவ்ளோ நீளமா? கேட்டாலே தலை சுத்துதுல்ல. சரி, இவ்ளோ நீளமான ஒரு சுவரை நம்ம எப்படி ஒரே நேரத்துல பார்க்கறது? கீழே நின்னு பார்த்தா முடியுமா? சான்ஸே இல்ல. ஒரு ஹெலிகாப்டர்ல போனாலும் அதோட ஒரு சின்ன துண்டை தான் பார்க்க முடியும். அதோட முழு பிரம்மாண்டத்தை நீங்க பார்க்கணும்னா நீங்க பூமிக்கு மேல, ரொம்ப மேல, ஸ்பேஸோட விளிம்புக்கே போகணும். அங்கிருந்து பார்த்தாதான் தெரியும். அடா, இது வெறும் சிவரு இல்லப்பா, நம்ம பூமி மேலேயே யாரோ போட்ட ஒரு பெரிய கோடு மாதிரி இருக்குன்னு. சரி வாங்க, முதல்ல இந்த சுவரை பத்தி பொதுவா சொல்லப்படுற கதைக்கு வருவோம். அதாவது, இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை, எதிரிகளை உள்ள வராம தடுக்க கட்டப்பட்டதுங்கிறது தான் அது. ஆமா, குறிப்பா மிங் வம்சத்தோட காலத்துல வடக்கு இருந்து மங்கோலிய படைகள் அடிக்கடி படையெடுத்து வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க எதுக்கு வராங்க? சீனாவோட உணவு, செல்வம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க தான். இந்த தொல்லைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கட்டினது தான் இந்த பிரம்மாண்டமான சுவர். ஆனா இது சும்மா கல்லையும் செங்கலையும் வச்சு கட்டின சுவர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு பயங்கரமான மிலிட்டரி இன்ஜினியரிங் அற்புதம். நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. எதிரிங்க செங்குத்தான மலையில ஏறி வர்றாங்க. அவங்கள தடுக்கிற மாதிரி உயரமான சுவர். அந்த சுவர்ல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா சீன வீரர்கள் அம்பு மழை பொழியறாங்க. அதையும் தாண்டி யாராவது சுவர்ல ஏற நினைச்சா அவங்க மேல வெடிமருந்து நிறைச்ச பாறைகளை தூக்கி போடுவாங்க. ஏதாவது ஆபத்துன்னா உடனே அடுத்த டவருக்கு புகை மூலமா சிக்னல் பிறக்கும். செம பிளான் இல்ல? இந்த சுவர் நெடுக எவ்வளவு வாட்ச் டவர்ஸ் இருந்துச்சுன்னு தெரியுமா? 1 2 இல்ல, சுமார் 25,000. ஒவ்வொரு டவர்லயும் 50 வீரர்கள் வரைக்கும் தங்கலாமா. அப்போ கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் ஒரே நேரத்துல இந்த சுவர்ல பாதுகாப்புக்கு நிக்க முடியும். நினைச்சு பார்க்கவே முடியலல்ல. ஆனா கதை இங்க முடியல. இந்த சுவர் வெறும் பாதுகாப்புக்காக மட்டும்தான் கட்டப்பட்டுச்சா? இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, அந்த மர்மமான பக்கத்தை கொஞ்சம் எட்டி பாப்போம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இந்த சுவர்ல நூத்துக்கணக்கான ரகசிய கதவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது எதிரிங்க உள்ள வர்றதுக்கு இல்ல. அதுக்கு பதிலா சீனாவோட ஸ்பைஸ், அதாவது உளவாளிகள், யாருக்கும் தெரியாம வெளியே போய் எதிரிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு சாதாரண சுவராதான் தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசிய வழி இருக்கு. எப்படி ஒரு ஐடியா பாருங்க. இப்போ ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு வருவோம் வாங்க. இந்த சுவரோட மேற்கு முனையில பாலைவனத்துக்கு நடுவுல ஜியாய்வுக் 1 அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கு. அங்கதான் புத்திசாலித்தனத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு நிறைவுறமான கதை புதஞ்சிருக்கு. அந்த கோட்டையை கட்டுறதுக்கு யுய் கைசான்னு ஒரு ஜீனியஸ் ஆர்கிடெக்டை நியமிக்கிறாங்க. அப்போ இருந்த மன்னருக்கு இவரோட திறமையை சோதிச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால ஒரு விசித்திரமான சேலஞ்ச் வைக்கிறாரு. இந்த முழு கோட்டையும் கட்ட எத்தனை கற்கள் தேவைப்படும்னு கரெக்டா கணக்கு போட்டு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. யோ கைசான் அவரோட பிரமாதமான கணித அறிவால ஒரு கணக்கு போடுறாரு. இந்த கோட்டையை கட்டி முடிக்க சரியா 99,999 கற்கள் தேவைப்படும்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு கல் கூட கூடவோ குறையவோ இல்ல. என்ன ஒரு துல்லியம்! தன்னோட கணக்கு மேல அவ்ளோ நம்பிக்கை அவருக்கு. நேரா மன்னர்கிட்ட போய், மன்னரே, நான் சொன்ன கணக்குல ஒரே ஒரு கல் தப்பா போனா கூட எனக்கும் என் கூட வேலை செஞ்ச எல்லா தொழிலாளர்களுக்கும் நீங்க மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. இப்ப கதை இன்னும் சூடு பிடிக்குது பாருங்க. மாசக்கணக்கா வேலை நடந்து கோட்டையும் கட்டி முடிச்சாச்சு. பிரம்மாண்டமா நிக்குது. ஆனா ஒரே ஒரு கல் மட்டும் மிச்சம் இருக்கு. அவ்வளவுதான், கைசான் தோத்துட்டாரு. மன்னருக்கு கோபம் தலைக்கேறுது. அங்க இருந்த எல்லாரும் அவரே பாக்குறாங்க. அவரோட தலைவிதி அந்த ஒத்தக்கல்லுல தொங்கிட்டு இருந்துச்சு. ஆனா கைசான் கொஞ்சம் கூட அசரல. சிரிச்சுக்கிட்டே அந்த ஒத்தக்கல்லை எடுத்து கோட்டையோட நுழைவாயிலுக்கு மேல வச்சாரு. அப்புறம் மன்னரை பார்த்து சொன்னாரு, மன்னரே, இந்த கல்லை நான் வைக்கல, ஒரு தெய்வீக சக்தி தான் இங்க இதை வச்சிருக்கு. இது ஒரு மந்திரக்கல். இதை யாராவது எடுத்தா இந்த முழு கோட்டையுமே இடிஞ்சு விழுந்துரும்னு. இதை கேட்டதும் மன்னர் பயந்துட்டாரு. யாரும் அந்த கல்லை தொடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருஷம் கழிச்சும் அந்த ஒத்தக்கல் அங்கேயே இருக்கு. ஒரு மனுஷனோட புத்திசாலித்தனத்துக்கு இது ஒரு பெரிய சாட்சி. சரி, இது ஒரு அருமையான கதை. ஆனா நிஜத்துக்கு வருவோம். ஆர்கியாலஜிஸ்ட்ஸ், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சுவரை பத்தி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு கிடைச்ச சில பொருள்கள் இந்த சுவரோட கதையே மாத்தி போட்டுச்சே.
அவங்களுக்கு 2000 வருஷம் பழமையான அம்பு முனைகள், ஓலைச்சுவடிகள்னு நிறைய கிடைச்சது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சது. அதுதான் உஜு நாணயங்கள். இது அந்த காலத்துல வியாபாரத்துக்கு பயன்படுத்தின காசு. இந்த நாணயங்கள் ஒரு புது கதைய சொல்லுச்சு. அது போர் பத்தின கதை இல்ல, வியாபாரம் பத்தின கதை. ஆமாங்க, சீன பெருஞ்சுவர் வெறும் பாதுகாப்பு சுவர் மட்டும் இல்ல, அது ஒரு பாதுகாப்பான ஹைவே மாதிரி. எதுக்கு? சில்க் ரோடுன்னு சொல்ற பட்டுப்பாதை வழியா வர்ற வியாபாரிகளுக்கு. அந்த பாதை ரொம்ப ஆபத்தானது. அதனால வியாபாரிகளும் அவங்களோட தங்கம், பட்டு மாதிரியான விலை உயர்ந்த பொருள்களும் பாதுகாப்பா போயிட்டு வர்றதுக்கு இந்த சுவர் ஒரு கவசம் மாதிரி இருந்திருக்கு. இது சீனாவோட பொருளாதாரத்தையே மாத்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப நாம சீன பெருஞ்சுவரை பத்தி நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை உடைக்க போறோம். அதாவது, இது ஒரே நேரத்துல ஒரே ஒரு ராஜாவால கட்டப்பட்ட ஒரே சுவர் கிடையாது. உண்மையில சீன பெருஞ்சுவருங்கிறது ஒரே சுவர் இல்ல, அது பல சுவர்களோட ஒரு கலவை. பல ஆயிரம் வருஷங்களா வேற வேற காலத்துல வேற வேற ராஜாக்களால கட்டப்பட்ட பல சுவர்களை ஒன்னா சேர்த்ததுதான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த பிரம்மாண்டமான அமைப்பு. யோசிச்சு பாருங்க, இதோட ஆரம்பம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. தனித்தனி ராஜ்யங்கள் அவங்கள காப்பாத்திக்க சின்ன சின்னதா சுவர்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்த கின் பேரரசர் அந்த சின்ன சின்ன சுவர்களை ஒன்னா இணைச்சு ஒரு பெரிய சுவரா மாத்தினாரு. அதுக்கப்புறம் வந்த ஹான் வம்சம் சில்க் ரோடு வியாபாரத்தை பாதுகாக்க அதை இன்னும் நீளமா கட்டினாங்க. கடைசியா மிங் வம்சம் தான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த உயரமான உறுதியான பகுதிகளை கட்டி முடிச்சாங்க. இது ஒரு தொடர்கதை மாதிரி. ஆனா இந்த பிரம்மாண்டமான சாதனைக்கு பின்னாடி ஒரு சோகமான பக்கமும் இருக்கு. இத கட்டுறதுக்காக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்க உயிரையே கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனா அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கு கீழையும் ஒரு தொழிலாளியோட உயிர் புதைஞ்சிருக்குன்னு ஒரு பேச்சு கூட உண்டு. அதனாலதான் இத உலகத்தோட மிக நீளமான கல்லறை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எல்லா சுவர்களையும் ஒன்னா சேர்த்தா அதோட மொத்த நீளம் எவ்வளவு தெரியுமா? அதிகாரப்பூர்வமா 20,921 கிலோமீட்டர்கள். இந்த நம்பர் பல நூற்றாண்டுகளா லட்சக்கணக்கான மக்களோட உழைப்பு, வேர்வை, ஏன் ரத்தத்தால உருவான ஒரு மாபெரும் சாதனைக்கு சாட்சி. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். சீன பெருஞ்சுவர் இது மக்களை காப்பாற்றின ஒரு பாதுகாப்பு சின்னமா, இல்ல அதை கட்டுறதுக்காக லட்சக்கணக்கான உயிர்களை பலி வாங்கின ஒரு கல்லறையா? இதுக்கு ஒரு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். இது மனுஷனோட சாதனைக்கும் சின்னம், தியாகத்துக்கும் சின்னம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?